ஆஹா என்ன கணம் மங்கி போடுறது தக்காளி கூட்டு. அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தேங்காய், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், கசகசா, மல்லித்தூள், ஜீரகம், பெருங்காயம், தக்காளி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் பாசிப்பயிறு அதை வேக வச்சுக்கணும். ஆயில், உப்பு. வெங்காயம் ஒன்று பாதியாக வதக்கிட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிக்கலாம். கொஞ்சம் ஆயில் விட்டுடலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதக்கி எடுத்துட்டு தேங்காய் ஒரு வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் தேங்காய் போட்டுட்டு இந்த எடுத்து வச்சிருக்கிற 6 தக்காளிக்கு அளவு மசாலா, கொஞ்சம் கசகசா போட்டு வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வறுத்துட்டு அரைச்சா தான் நம்மளுக்கு கசகசாவும் ஜீரகமும் சீக்கிரம் அரையும். வறுக்கிறதுக்குள்ள பக்கத்துல கொஞ்சம் பாசி பயிறு வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஆயில் ஊற்றிக்கிறேன். நான் கல்லெண்ணெய் ஊற்றுறேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணும் ஊற்றிக்கலாம். தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு கொஞ்சம், வரமிளகாய், இந்த அளவுக்கு குறைன்னு வெங்காயம் அரைச்சிருக்கிறோம் மிக்சியில். நாங்கள் எப்பொழுதும் அரைச்சி போட மாட்டோம். இந்த மாதிரி வதக்கி தான் இது அரைச்சி போடுவேன். இது சேர்த்துக்குவோம். வெங்காயம், கருவேப்பிலை, இது வந்து நல்லா பொரியுது. நல்லா இது கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகட்டும். அது வரைக்கும் மூடி போட்டுக்கலாம். பொரியட்டும். பாருங்க, இந்த கலரில் வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். வெங்காயத்தூள் போட்டு வதக்கி விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் மட்டும் உங்கள் காரம் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பொரியணும். 2 நிமிஷம் வச்சு நல்லா பொரிச்சிட்டு குறைக்கறன்னு இல்லை, ரொம்ப மையம் இல்லாத இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச தேங்காய், இஞ்சி பூண்டு, ஜீரகம் இதில் அரைச்சிருக்கோம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வச்சுக்கலாம். மசாலா ஸ்மெல் போகும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு சார். இந்த மசாலா நல்லா பொரிஞ்ச பிற்பாடு தக்காளி ஒன்று பாதியாக இப்படி அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தக்காளி சேர்த்துடணும். சேர்த்துட்டு இது நல்லா கலக்கி ஒரு 2 நிமிஷம் வச்சு விட்டுருணும். ஒரு 5 நிமிஷமே வேக நல்லா சுண்டிச்சு தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரி தக்காளி இப்படி பொரிஞ்சு மேலே வந்து எண்ணெயில் மேலே விட்டுருச்சு.
அதுக்கப்புறம் 3 தக்காளி நான் அரைச்சேன். 2 தக்காளி இப்படி மெலிசாக நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி போட்டுருவேன். போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் பரப்பி விட்டுட்டு பார்த்தா எண்ணெயில் நல்லா அழகாக பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் பாசிப்பயிறு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாசிப்பயிறு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணும்னு பார்த்துட்டு திக்காக வேணால் இப்படியே வச்சுக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து மிக்சியில் அரைச்சது அந்த தண்ணியெலாம் கழுவி வச்சுருக்கிறதுல அதை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். நல்லா எண்ணெய் ஆயிலெல்லாம் மேலே வந்து சூப்பராக ஆயிடுச்சு. மேலே கருவேப்பிலை போட்டுட்டு உங்களுக்கு நெய் வேணால் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தக்காளி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லி, சாப்பாடுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆஹா.